ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் நேற்று பாருங்கள் ஓப்பன் நம்மளோட S1 பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். அங்கேருந்து நம்மளோட லெவலில் பக்காவாக சப்போர்ட் எடுத்தான். சப்போர்ட் எடுத்தவன் நேராக போய் R1 போய் தான் ரீச் பண்ணான். அங்கே ஒரு 20 பாயிண்டில் மிஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 பாயிண்ட்டை கீழே எடுத்திருப்பான். ஓகே, லெவலை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு ஒரு 50 பாயிண்ட் 50 ஸ்ட்ரைக்லேயுமே நமக்கு ஸ்டாப் இருக்குது, மேலே போகிறது வேகமாக போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் போனது நல்லா வேகமாக போயிட்டான். ஆனால் சஸ்டெயின் ஆக முடியல. ஏன்னா ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லேயுமே உங்களுக்கு ஸ்டாப் இருக்குது. அது கீழே அதே மாதிரி 22,800 அதை பிரேக் பண்ணி ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் டவுன் சைடில் பெரிய மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் நடக்கவே இல்லை. இன்றைக்காவது நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,165, 23,057, 22,842, 22,734. இதுதான் இன்றைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதை தாண்டி ப்ரீமியம் சொல்கிறது அதே விஷயங்கள் தான். ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் நமக்கு 800க்கு கீழே நிற்கும் போது மட்டும்தான் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைட் கிடைக்கும். இந்த எக்ஸ்பைரியை பொறுத்தவரையும் 800க்கு கீழே நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட். மேலே போனாலுமே ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே ஒரு பேரிகேட் இருக்குது. நிறுத்தி நிதானமாக தான் போக வேண்டிய சூழல் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் எங்கே இருக்கான் ஏடிஎம்? ஓகே, ஏடிஎம் ப்ரைஸில் 82 ரூபா தான் வச்சுருக்கான். 82 ரூபா அப்படின்றது நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான். இந்த 82 ரூபா இன்றைக்கி டே முடிவில் 0 ஆகணும். ஏடிஎம் ப்ரைஸ் நமக்கு என்ன ஸ்ட்ரைக்காக இருந்தாலுமே இப்போ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 22,950 ஏடிஎம் ப்ரைஸாக இருக்குது நமக்கு. ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆகும்போது எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகணும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம் ப்ரைஸ் எங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸோட ப்ரைஸும் ப்ரீமியம் ஸ்பாட்டோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடும். நீங்கள் இந்த நாள் கண்டுபிடிக்கிறத விட நாளையிலேருந்து கண்டுபிடிங்க. ஒரு புது எக்ஸ்பைரி தொடங்கும் போது, இல்லை ஒரு புது கான்ட்ராக்ட் மந்த் எக்ஸ்பைரி தொடங்கும் போது அப்போல்லாம் ஸ்பாட் எங்கே இருக்குது, ஆப்ஷன்ஸில் ஏடிஎம் எங்கே இருக்குது, இந்த 2 விஷயத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஆப்ஷன்ஸுக்கும் எல்லாரும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு தான் பார்க்க சொல்லுவாங்க. ஸ்பாட் ப்ரீமியத்தில் இருக்கா இல்லை டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படின்றத, ஃப்யூச்சர் டிஸ்கவுண்ட்டில் இருக்கா ப்ரீமியத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுறவங்க தான் பார்க்கணும். ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பார்க்குறோன்னா ஆப்ஷன்ஸில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, ஸ்பாட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, இதை தான் பார்க்கணும். ஓகே, நேற்று நாம் சொல்லியிருந்தது நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி அப்படின்றத கேட்டிருந்தோம். அதை ஒரு நண்பர் கரெக்டாகவே கண்டுபிடிச்சிருந்தாரு. இன்றைக்கி கொடுத்துருக்க லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் நம்மளோட லெவல்ஸை ரீச் பண்ணும்போது ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் நாம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.